வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். நம்ம வீட்டில் வளர்கிற கீரைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலான்றதில் பகுதியில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி புளிச்ச கீரையை வீட்டு மாடியிலேருந்து பறித்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோசைக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி நம்மளுக்கு வந்து புளிச்ச கீரையை நம்ம வந்து துவையலாகவும் செய்யலாம், இல்லை ஒரு கிரேவி மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மார்னிங் வந்தாச்சு. மார்னிங் நம்ம வந்து புளிச்சக்கீரை எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலைகளெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு தொட்டியில் மட்டும் வைக்காமல் நிறைய தொட்டிகளில் வச்சுருக்கிறதுனால நம்ம எப்போ தேவையோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைகள் நல்லா பெருசாக இருக்கிற இலைகளை மட்டும் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நிறையா அங்கங்கே வளர்கிறது நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து புளிச்சக்கீரையை ஃபுல்லாக வந்து பறித்து எடுத்துட்டேன். எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இது போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செய்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் புளிச்சக்கீரையை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சட்டியில் இல்லைன்னா நீங்கள் வந்து வானல் வச்சுருந்தாலும் வானல் அந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி ஊற்றி 2 ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லெண்ணெய் வந்து புளிச்சக்கீரைக்கு சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி அது சூடு அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் புளியை போட்டு நீங்கள் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை கிரேவியாக ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு இது பார்த்திங்கன்னா, வானலில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கடுகு ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துப்போம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த கலவையை நம்ம வந்து அதில் சேர்த்து ஒரு 2 கொதி வச்சிங்கனாவே போதும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக தான், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி வச்சதுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு போட்டுவிடும். உப்பு போட்டுட்டு நல்லா இதானோடனே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகி இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். கிரானி ஐடியாஸ்.